டியூப் தமிழ் வணக்கம். உலக உல்லாச பயணிகளை கவர்ந்தெழுக்கின்ற துருக்கியினுடைய அனட்டோலியா பகுதியில் இப்பொழுது ஈரானில் இருந்து உல்லாச பயணிகள் கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். விமான சேவைகள் இன்னமும் சீராக நடைபெறாவிட்டாலும் கூட ரயில் வண்டிகளிலும் இடையில் இருக்கும் மலை பாதைகளினாலும் துருக்கியினுடைய வேன் என்கின்ற நகர பகுதிக்கு வருகின்றார்கள். இது துருக்கியில் குர்டிஸ்தானியர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. இங்கிருக்கும் சந்தை மேற்கு நாடுகளினுடைய வியாபார சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகள், எலக்ட்ரானிக் உபகரணங்கள் உட்பட பெரும் சந்தை காணப்படுகின்ற இடம். இந்த இடத்தை நோக்கி ஈரானியர்கள் பெருந்தொகையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எதற்காக வருகின்றார்கள் என்ற கேள்வியை அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை சிறப்பு கட்டுரையாக இங்கிருப்பவர்களை கண்டு பேட்டி எடுத்திருக்கின்றது. இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சுமார் 6 மாத காலமாக 2 தாக்குதல்களையும் குறிப்பிடுகின்றார்கள். ஈரானில் இருந்து அன்றாட குண்டு வீச்சுக்களினாலும் மக்களினுடைய மரணங்களினாலும் இரத்த ஆறு ஓடுவதை பார்த்து அடுத்து என்னதான் நடைபெறுமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் தூரத்து இருட்டு காரணமாக அங்கிருந்து வெளியே வந்து துருக்கியில் 1 வார காலம் அல்லது 2 வார காலம் உல்லாச பயணிகளாக தங்கி இருப்பது ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கின்றது என்று பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கே வருகின்ற பொழுது ஈரானில் இப்பொழுது இருக்கும் ஆட்சியினுடைய கடுமையான கட்டுப்பாடுகள், மேற்கு நாட்டு இசைகளை ரசிக்க கூடாது என்று போடப்பட்டிருக்கின்ற தடை, மதவாத நடவடிக்கைகளே சரியான வாழ்க்கை என்கின்ற தீர்க்கமான முடிவையும் தாங்க முடியாது. அவர்களுடைய ஆட்சி முறையானது ஒடுக்குமுறை என்று விளங்கி கொண்ட சர்வதேச நாடுகளைப் போல தாங்களும் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட பல இளையோர் துருக்கிக்கு இப்பொழுது வருகின்றார்கள். துருக்கியில் இவர்கள் ஆடம்பர வாழ்க்கை, மதுபானம் அருந்துதல், புகைத்தல், பாடல்களுக்கு நடனம் என்று இவர்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த சந்தோஷம் சிறிய ஆறுதலாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த போர் முடிவுக்கு வருமா? இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு 60 தினங்கள் யுத்த நிறுத்தம் வந்தது பெரிய விடயமாக இருக்கின்றது. குண்டு வீச்சுக்கள் நின்று போய் இருப்பது சிறிய ஆறுதலான மூச்செடுக்கும் தருணமாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா என்பதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. எனவே கிடைத்திருக்கின்ற இந்த 60 தினங்களில் இங்கே நாங்கள் வருகின்றோம். வந்தாலும் கூட நாளை என்ன நடைபெறும்? ஏற்கனவே நடைபெற்றதை விட பெரியதொரு போர் வரக்கூடிய மேகமூட்டங்களும் இருக்கின்றது. அந்த மேகமூட்டங்கள் விலகி செல்லுமா, இல்லை இடிமுழக்கத்தோடு பெருமழையாக பொழிந்து தங்களுடைய வாழ்க்கையை பாதித்து விடுமா என்பது தெரியாத ஏக்கம் ஒன்று அவர்களுடைய கண்களில் நிலவுவதாகவும் துருக்கியில் உல்லாச பயணத்தை கழித்த பின்னர் ரயில் வண்டியில் ஏறிய பெண்மணி ஒருவர் கூறுகின்ற பொழுது, இந்த போரில் யார் வென்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த போரில் மக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகின்றது என்று கூறிவிட்டு அவர் ரயில் வண்டியில் ஏறியதாக குறிப்பிடுகின்றார். அதேவேளை 58 வயதுடைய ஒருவர் கூறுகின்ற பொழுது, ஒடுக்குமுறையையும் ஈரானினுடைய ஆட்சியையும் மாற்றி அமைக்க முடியாத இவர்கள் எதற்காக இந்த போரை தொடங்கினார்கள்? ஒரு போர் என்பது தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும். இலக்கில்லாத ஒரு போரை நடத்தி இப்பொழுது இருந்ததையும் கெடுத்துவிட்டு மறுபடியும் எதற்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்று கேட்டார். இதை ஒரு பெண்மணியும் கேட்டிருக்கின்றார். எனவே ஈரானிய மக்களுக்கு ஒன்று செய்வினை திருந்த செய்ய வேண்டும். டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் பல தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு தாக்குதல்களையும் அவர்களினால் வெற்றியாக முடிக்க தெரியவில்லை. அந்த முடிக்க தெரியாத அவர்கள் எதற்காக இதையெல்லாம் தொடங்கி இத்தகைய வேலையை செய்கின்றார்கள் என்றும் அவர் வருத்தத்துடன் கேட்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதேவேளை ஈரானில் என்னதான் நடைபெறுகின்றது என்றால், ரெவல்யூஷன் கார்டினுடைய அதிகாரம் இப்பொழுது முன்னைய காலத்தை விட தட்டி கேட்க ஆளில்லாத அளவிற்கு பெருகிவிட்டது. இவர்கள் மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு முன்னைய காலத்தை விட இப்பொழுது ஓரளவு தளர்வான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை மறுக்கவில்லை என்றும், ஆனால் இவர்கள் தங்களுடைய எதிரிகளை பழிவாங்குவதில் முன்னைய காலத்தை விட மிக பல மடங்கு அதிகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலர் கைது செய்யப்படுகின்றார்கள், உடனடியாக தூக்கில் போடப்படுகின்றார்கள். தயவு தாட்சண்யம் இவர் உண்மை குற்றவாளிதானா என்பதை கூட தீர்க்கமாக முடிவு செய்யாமல் பலருடைய வாழ்க்கை அழிந்தும் போய்விடுகின்றது. இந்த ஆபத்தான நிலை இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கின்றது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பாரசீக இசை முழங்க மது வருந்தி புகை பிடித்தபடி துருக்கி அன்டாலியா
அனட்டோலியா பகுதியில் இருக்கும் கட்டுப்பாடில்லாத வாழ்க்கையை அனுபவிப்பது ஆனந்தமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் பல இளைஞர்கள். அப்பகுதியில் இருக்கும் குவின் பெட்டா என்கின்ற கிளப்பில் தினசரி 350 ஈரானிய குடும்பங்கள் தம்மிடம் வந்ததாகவும் போருக்கு பின்னர் இது 70% வீழ்ச்சி கண்டதாகவும் இப்பொழுது அது மறுபடியும் புத்தெழுச்சி பெற ஆரம்பித்து இருப்பதாகவும் அப்பகுதியில் இருக்கின்ற கிளப் நிர்வாகி ஒருவர் அளித்த பேட்டியும் அத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் அசோரி என்று இப்பொழுது மிகவும் ஹிட்டாக இருக்கின்ற அர்ஜபைஜான் பாடலை மறுபடியும் ஒலிக்க விடுங்கள் என்று கூறி கிளப்களில் ஈரானிய இளைஞர்கள் நடனமாடுகின்ற காட்சியும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. மக்களை தாக்கி மக்களை ஒடுக்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய தேவையில்லை என்கின்ற கருத்தை பலர் முன்வைக்கின்றார்கள். மக்களின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசுவது தவறு, அதுபோல மக்களை ஒடுக்குவது ஈரானினுடைய இன்றைய ஆட்சியாளர்களுடைய தவறு. இருவரும் மக்களுக்கு எதிராக இருப்பதனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு மக்களிடம் இல்லை, இந்த இருவரிடமும் தான் இருக்கின்றது. இவர்கள் தங்களுக்குள் பேசி தீர்க்க வேண்டுமே அல்லாமல் மக்களை தாக்கி அழிப்பதன் மூலம் தீர்க்கின்ற பிரச்சனை இது அல்ல. எங்கோ ஓரிடத்தில் சாவியை தொலைத்துவிட்டு வெளிச்சம் இருக்கின்ற இடத்தில் தேடுவது போல இவர்கள் தேடுகின்றார்கள் என்ற கருத்தையும் பலர் கூறியிருக்கின்றார்கள். குண்டுவீச்சு நின்றது மகிழ்ச்சி, இருவரும் பேசுவது மகிழ்ச்சி, ஆனால் இறுதி முடிவு என்னாக போகின்றது என்பது தெரியவில்லை. ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய ஊர்வலத்தில் பங்கேற்ற மக்கள் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை, பழிக்கு பழிதான் ஒரே தீர்வு என்று கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மக்கள் துருக்கிக்கு வந்து ஆனந்தமாக இருந்துவிட்டு செல்லுகின்றார்கள். தோரணத்து மாவிலையை கடிக்கின்ற பலியாடு போன்ற ஒரு காட்சியாக இருப்பதாகவும் பலர் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த குறுங்கால இன்பம் என்பது நீடிக்க வேண்டும் என்பதும் மேற்கு நாடுகளினுடைய ஆடைகளை அணிந்து அங்கிருக்கும் இசைக்கு நடனமாடி இரவு நேர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஓர் ஆசையை தீர்ப்பதற்கு இங்கு வந்து செல்லுகின்றார்கள் பல ஈரானிய இளைஞர்கள். இப்படி இருவேறுபட்ட முரண்பாடான நிலையை இந்த கட்டுரை காட்டுகின்றது. இருந்த பொழுதிலும் ஈரானிய மக்களில் பெருந்தொகையானவர்கள் இந்த போரில் யார் வென்றார்கள் என்று தெரியவில்லை என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எழுதிய முடிவுரையை ஏற்றவர்களாக இல்லை, அது உண்மையும் இல்லை. அமெரிக்க மக்களுக்காக எழுதியிருக்கின்றார்கள். இந்த போரில் இதுவரையான மதிப்பீட்டில் அமெரிக்கா தோற்று போய் இருக்கின்றது என்பதும் ஒரு பெரும் வல்லரசு போரினால் வெல்ல முடியாமல் பேச்சுவார்த்தை மேசையில் குந்தி இருக்கின்றது என்பதும் உலகறிந்த ரகசியம். அதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய இந்த கட்டுரையுடன் இணைத்தும் கொள்கின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.